குறள் 119. சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இல்லாமை பெறின். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இல்லாமை பெறின். நடுநிலை நிலைக்க நங்கூர நல்மனம் நல்மணம். நடுவு நிலை நிலைக்க நங்கூர நல்மனம் நல்மணம். கோணல் இல்லாத உள்ளத்திலிருந்து கோணல் இல்லாத சொற்களே வெளிவரும். இதுவே நடுநிலைமை எனப்படும். கோணல் இல்லாத உள்ளத்திலிருந்து கோணல் இல்லாத சொற்களே வெளிவரும். இதுவே நடுவு நிலைமை ஆகும். அதாவது மனிதன் செயல்பாட்டு மையம் மனம். ஒருவனின் அனைத்து செயல்களுக்கும் காரணி அவனது மனமே. எனவே கோட்டம் இல்லாத மனதில் இருந்துதான் கோட்டம் இல்லாத சொற்கள் வெளிவரும். நடுநிலை தவறும் மனம் நாசத்தை மட்டுமே தரும். நடுநிலை தவறும் மனம் நாசத்தை மட்டுமே தரும்.